This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. அனைவருக்கும் வணக்கம். என்னோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் இந்த அளவுக்கு என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுக்கறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ மகா கந்த சஷ்டி திருவிழா நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ஏற்கனவே விரதம் எல்லாம் இருந்துட்டு இருப்பீங்க. அதுல இன்னைக்கு அதாவது நவம்பர் 7ஆம் தேதி சஷ்டி திதியோட இருக்கக்கூடிய முருகனுக்கு உகந்த ஒரு நாள். அதனால இந்த 6 நாளும் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த நாள்ல கண்டிப்பா விரதம் இருக்கலாம். இந்த 6வது நாள்ல நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். அதாவது 6 நாள் விரதம் இருக்கிறவங்க எப்படி இந்த நாள்ல விரதத்தை கடைபிடிக்கலாம், அதே மாதிரி ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் இந்த நாள்ல எப்படி விரதத்தை முடிக்கலாம்ங்கிறதும் இருக்கும். இந்த 6 நாளும் விரதம் இருக்கிறவங்களாகட்டும், ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களாகட்டும், இந்த சஷ்டி திதி அன்னைக்கு காலையிலேயே முருகன் படத்துக்கு பூமாலை எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி அதே 6 விளக்க ஏத்தி வைக்கணும். ஒரு நாள் கலசம் வைக்கிறவங்க தாராளமா இந்த நாள்ல கலசம் வச்சு வழிபாடு செய்யலாம். நைவேத்தியமா எப்பவுமே காலையில வைக்கிற மாதிரி பால் பழம் வச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சுக்கலாம். தேங்காய் உடைச்சு வைக்க தேவையில்லை. மாலை சூரசம்ஹாரத்துக்கு அப்புறம் நம்ம தேங்காய் உடைச்சு வச்சு நம்ம பூஜை வழிபாடு செய்யலாம். கலசம் வைக்கிறதுக்கு வாழை இலை இல்லைன்னா ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அந்த தட்டு மேல கொஞ்சம் அரிசி பரப்பி ஒரு சொம்பையும் வச்சு அதுல தண்ணீர் நிரப்பிக்கோங்க. இதுல 2 ஏலக்காய், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, திருநீர் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. அது கூட 1 ரூபாய் நாணயத்தையும் சேர்த்துக்கோங்க. இதுல மாவிலை இல்லைன்னா வெற்றிலை வச்சு ஒரு தேங்காயும் வச்சு அதுல சந்தனம் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. நல்ல வாசனை உள்ள பூக்களையும் அந்த கலசத்துக்கு போட்டு விடுங்க. சஷ்டி அன்னைக்கு காலையில பூஜை செய்யறதுக்கான நேரம்னு பாத்தீங்கன்னா காலை 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நம்ம பூஜை செய்யலாம். இந்த கலசம் காலையில வச்சு சாயந்தரம் நம்ம சூரசம்ஹாரம் எல்லாம் முடிச்சு வழிபாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் விரதத்தையும் முடிச்சு இந்த கலசத்தையும் கலச்சிக்கலாம். கலசம் வைக்க முடியாதவங்க வெறும் படம் வச்சு கூட வழிபாடு செய்யலாம். இது ஒரு நாள் கலசம் வைக்கிறவங்களுக்கு தான். 6 நாள் கலசம் வைக்கிறவங்க மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கலசத்தை கலைக்கணும். அதே மாதிரி கையில காப்பு கட்டி இருந்தீங்கன்னா அதையும் அதுக்கப்புறம் தான் நம்ம கழட்டணும். இந்த காப்பு கட்டி நம்ம என்ன பண்ணணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த காப்பை நீங்க ஏதாவது ஒரு மரத்து மேல, செடி கொடி மேல எது மேலேயாவது போட்டு விட்டுறலாம். இல்லைன்னா ஓடுற தண்ணி ஏதாவது பக்கத்துல இருந்தா அதுல கூட போட்டு விட்டுறலாம். எங்க இருந்தாலும் கால் படாத இடத்துல போட்டுருங்க. இந்த முருகன் சிலைக்கு வஸ்திரம் சார்த்துறத காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு இந்த சிலைக்கு வஸ்திரம் கிடைக்கல. அதனால நான் இந்த மாதிரி ஒரு லேச வச்சுதான் இப்படி சுத்தி விட்டு நான் வஸ்திரம் மாதிரி செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டி சிலைக்கு வஸ்திரம் கிடைக்காதவங்க இந்த மாதிரி லேச வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விரதம் இருக்கிறவங்க இந்த 6ஆம் நாளான சஷ்டி அன்னைக்கு காலையில இருந்து மாலை வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம இருந்து சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தலை ஸ்நானம் செஞ்சு அதுக்கப்புறம் முருகனுக்கு விளக்கேத்தி நெய்வேத்தியமும் படைச்சு ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க சஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் படையல் போட்டு அந்த படையல் பிரசாதத்தையே சாப்பிட்டு விரதத்தையும் முடிச்சுக்கலாம். இதுல முக்கியமானது நம்ம சூரசம்ஹாரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளக்கேத்தி வைக்கணும். விரதம் இருக்கிறவங்க மட்டும் குளிச்சா போதும். விரதம் இல்லாதவங்க குளிக்க தேவையில்லை. பூஜை பாத்திரம் எல்லாமே கழுவணுமான்னு கேப்பீங்க. காலையிலேயே நீங்க அந்த நெய் தீபம் ஏத்துறதெல்லாம் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு நீங்க 6 விளக்கு ஏத்தி வச்சிருங்க. சாயந்தரமா நீங்க அந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாம் கழுவ தேவையில்லை. நீங்க அதையே ஏத்தி வைக்கலாம். முழு நேரம் உபவாசம் இருக்கிறவங்க காலையில இருந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கோங்க. சொல்லப்போனா அன்னைக்கு நைவேத்தியமா படைக்கிறதுக்கு